வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெமி எவிக்ட் ஆகிறப்ப நடந்த ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக் நிறைய பேர் வந்து நாமினேட் ஆயிருந்தாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு சில பேரை வந்து சேவ் பண்ணுறாரு. கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஜன் அண்ட் தென் கெமி மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடனே கார்டு காமிச்சு யார் எவிக்ஷன் ஆக போகிறாங்க அப்படின்றத சொல்லிடுவாங்கன்னு பார்த்தா திடீர்னு ஒரு ட்விஸ்ட், ஒரு அறிவிப்பு வருது. 2 கார்கள் உள்ளே வரும். அந்த காரில் 2 பேரும் பிரஜன் அண்ட் தென் கெமி வந்து உள்ளே ஏறணும்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் வந்து சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி, சரி இது என்னமோ நடக்க போகுது. ஆனால் இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து கார்டை காமிச்சிட்டா எல்லோரும் பொறுமையாக வந்து அவங்க எல்லாருக்கும் ஹக் கொடுத்துட்டு பேசிட்டு போவாங்க. பட் இது வந்து ஒரு காருக்குள்ளே போயிட்டா நம்ம உள்ளே வருவோன்னு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் அந்த மனநிலையில் கெமி என்ன பண்ணுவாங்கன்னா, போய் சிவாஜி சார் மாதிரி லைக் கடைசியான ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரி போவார்ல படைப்பால், அந்த மாதிரி அவங்க போய் அவங்க பெட்டை போய் ஒரு தடவை கொஞ்ச நேரம் படுத்துட்டு அவங்க அந்த பழைய நினைவுகள்லாம் வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஐயோ திரும்ப வருமா வரமாட்டோமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப உடஞ்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா ஹக் பண்ணி அழாத அப்படின்ற மாதிரி கன்சோல் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் வந்து கெமிக்கு வந்து ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பக்கம் பிரஜன் வந்து போகிறாங்க அப்படின்றப்ப அதிகமாக யார் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒய்ஃப் சாண்ட்ரா. அவங்க ரொம்ப அழுது வந்து சீன் கிரியேட் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ட்ரூ ஃபீலிங் ஆஸ் ஹஸ்பண்டாக வந்து அங்கே இருக்காங்கன்றப்ப எவ்வளோ ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு அப்படின்றது தெரியும். பட் அவங்க வெளியே போகிறாங்கன்னே அவங்க ரொம்ப உடஞ்சி அழுதுட்டாங்க. அந்த பர்டிகுலர் விஷயம் இருக்கட்டும், அது அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ கெமி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் காரில் கண்ணை கட்டி அவங்கள வந்து ஏற்றி வெளியே அனுப்புகிறாங்க. அண்ட் தென் திரும்ப உள்ளே வருவாங்களான்னு பார்த்தா கெமி உள்ளே வரல, பிரஜன் மட்டும் உள்ளே வராரு. ஸோ கெமி வந்து எலிமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான எலிமினேஷன் ப்ராசஸை ப்ரீவியஸ் சீசன்லேயும் பார்த்துருக்கோம். இந்த தடவை கார் வந்து உள்ளே வந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி இனிஷியலாகவே என்ன பிக் பாஸ் செட் இப்படி போட்டிருக்காங்க, என்ட்ரி இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது அங்கே ஒரு என்ட்ரி இருக்குன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ ஓகே எதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் புரியுது. ஸோ இந்த மாதிரியான லைக் எவிக்ஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் தென் கெமி வெளியே போனது கரெக்டாக இல்லையா அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.